தேவர்களுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் பார்த்துதான் நிறைய மியூசிஷியன்ஸ் அவர் மாதிரி வாசிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவரே வந்துட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது எவ்வளவு பெரிய பெருமை சென்னைக்கு. இது இது பணத்துக்காகவோ ஒரு கமர்ஷியலுக்காகவோ ஒரு டிக்கெட் விற்கணுன்றதுக்காகவோ இது வந்துட்டு ஒரு இவங்க கிட்ட கொடுத்துட்டு பெருசா ஆக்கணுன்றதுக்காகவோ கிடையாது. உண்மையா சொல்ல போனா எங்களுக்கு இது மியூசிக்கை தவிர இதை எப்படி நடத்தணும்னு கூட தெரியாது. பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சது ஹாலை புக் பண்ணோம் நாங்க. ஆனா செப்டம்பர் 30ஆம் தேதி கூட எங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. டிக்கெட் வித்தா ப்ரோக்ராம் பண்ணலாம், பரவாயில்ல, வீட்டுல சேர்த்து வச்ச காசை வச்சுட்டு ஷோ பண்ணலான்றதுதான் இந்த அறிவே இருந்திருக்கு எங்களுக்கு. ஆனா எல்லாரும் இப்ப வெல்விஷர்ஸ் எல்லாம் முன்னாடி என்ன இப்படி பண்றீங்க, எவ்வளவு பெரிய பட்ஜெட், என்ன நீங்க ஸ்பான்சரே வாங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேக்குறாங்க. ஸ்பான்சர் கிட்ட போயிட்டு நாங்க வந்து எப்படி பெக்கிங் பவுல்ஸ் எடுத்துக்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி, நீங்க ஈவென்ட் மேனேஜர்ஸ் கிட்ட கொடுங்க அப்படின்னு அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு. அது கூட ஒரு மாதிரி போய் கையேந்திர மாதிரி ஒரு விஷயம் தானே. மியூசிஷியன்ஸ்க்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்ல, பையன் அதுக்கு மேல டாடி நீ எங்கேயும் போய் நின்று அவமானப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி கூட இது எந்த மீடியா எடுக்க போகுதுன்னு சொல்றீங்க, எங்களுக்கு பதில் சொல்ல கூட தெரியல. இன்னும் யாரையாச்சும் அப்ரோச் பண்ணணுமான்னு தெரியல, ஒன்னும் புரியல. எங்க கிட்ட இருக்கிற காசை வச்சுட்டு செய்ய முடியும் நிகழ்ச்சி. எங்களுக்கு போக்கஸ் எல்லாமே அந்த மேடை, அந்த அழகா அந்த எல்லாரும் 6 பேர் வாசிக்கணும், அதை எல்லாரும் ரசிக்கணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. இது யார் எடுக்க போறா, என்ன பண்ண போறா எதுவுமே தெரியாது. இந்த நிகழ்ச்சி அழகா நடக்கணும் மட்டும் தெரியும். ஏன்னா நாங்க நம்புற மியூசிக் வந்து எங்களை மானத்தை காப்பாற்றும், அந்த நிகழ்ச்சி அழகா நடத்தும், எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும், அவ்வளவுதான். வணக்கம், வெரி குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நாள், முக்கியமான அனௌன்ஸ்மெண்டா இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். லிடியன் நாதஸ்வரம் உலக அளவுக்கு தெரிஞ்ச ஒரு பெயர். நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ் சினிமா மட்டுமல்ல, அனைத்து மொழிகளையும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞன். 2 வயசுல அவருடைய இசை பயணம் ஆரம்பிச்சு, இசை பயிற்சி தொடங்கி KM ஸ்கூல், ரஹ்மான் சாருடைய ஸ்கூல்ல அவர் பயிற்சி எடுத்து இன்னைக்கு உலக அளவுல நடந்த வேர்ல்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்காரு. 2019ல கிட்டத்தட்ட 7 கோடி பரிசு வாங்கிய அந்த சிறுவனா நம்ம பார்த்திருப்போம். இப்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரஸ சந்திக்கிறாங்க. மோகன்லால் சாரோட ஒரு படம் மலையாளத்துல இசையமைப்பாளரும் இசையமைச்சிருந்தாங்க. இன்னைக்கு என்ன இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்ல போனா, வேர்ல்டுலயே இருக்கக்கூடிய பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருக்கக்கூடிய சில மியூசிஷியன் ட்ரம்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஷோ நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். அவங்கள நம்ம நேர்ல கூட பார்க்க முடியாது, அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை லிடியன் நமக்காக கொண்டு வராங்க. லிடியனுக்காக அவங்க எல்லாம் வர போறாங்க அப்படிங்கறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு அவங்க அப்பா அவங்களும் பெரிய காரணமா இருக்காங்க. சோ இப்ப இதுக்கப்புறம் லிடியன் பேசலாம்னு நினைக்கிறேன். உங்களோட கேள்விகளும் லிடியன் கிட்ட கேட்கலாம். ஹாய் லிடியன், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க உட்கார்ந்துக்கலாம். சோ இந்த நாள் எப்படி இருக்கு? நீங்க ரொம்ப எதிர்பார்த்தீங்க, உங்க சின்ன வயசு கனவா கூட இருக்கும்னு நினைக்கிறேன், சொல்லுங்க. ஸோ நான் முதல்ல மியூசிக் ஆரம்பிச்சது வந்து ஆஸ் அ ட்ரம்மராக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபுல் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து காலையில் இங்கே வந்து எல்லா ப்ரெஸ் நண்பர்களுக்கும் இங்கே வந்து எங்களை இன்டர்வியூ பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், என்னோட கெரியர் நான் முதல்ல நான் ஒரு ட்ரம்மரை தான் ஆரம்பிச்சேன். ஸோ அந்த ட்ரம்ஸ் எப்பவுமே ஐ ஹேட் அ சாஃப்ட் கார்னர் இன் மை ஹார்ட் ஆல்வேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்ஸ்க்கு மெயினாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் பியானோ ஃபர்ஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஏன்னா நான் இப்போதைக்கு ஃபுல் டைம் நான் பியானிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறதால. ஆனால் டு பிகின் வித் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம்ஸில் பண்ணால் கொஞ்சம் எங்களுக்கு டச்சிங்காக இருக்கும் அண்ட் இது ஒரு புது இனிஷியேட்டிவாக இருக்கும் ஒன்று நினச்சி சென்னையில் இந்த மாதிரி முன்னாடி நடந்ததே இல்லை. மோஸ்ட்லி இன் சவுத் இந்தியா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ 6 ட்ரம்மர் இன் ஒன் ஸ்டேஜ். ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஹேப்பனிங் லைக் தட். அண்ட் அது பேர் வந்து சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்னு வச்சு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எவ்ரி இயர் இது நடக்கும். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து மெட்ராஸ் பியானோ ஃபெஸ்ட் எவ்ரி இயர் அது நடக்கும். யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க, என்னைக்கு வர போறாங்க அவங்க எல்லாம்? ஸோ இந்த ட்ரம் ஃபெஸ்ட் வந்து அக்டோபர் 13th 2024 காமராஜ் அரங்கம்ல இது நடக்க இருக்கு. அண்ட் இது வந்து 6 ட்ரம்மர் நான் சொன்ன மாதிரி. அதுல யாருன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஒரு லெஜெண்டரி ட்ரம்மர், நாங்க இங்க இருக்கிற ட்ரம்மர் எல்லாருமே ஹூ ஆல் வி லுக் அப் டுன்னு சொல்லலாம். ஸோ அவர் பேர் வந்து டேவ் வைக்கல். உலகத்திலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரம்மர். அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் இங்க இப்போ வாசிச்சுட்டு இருக்கிற மேக்ஸிமம் எல்லா ட்ரம்மரும் ஃபாலோ பண்றோம். அண்ட் அவர் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரு என்னோட குரோமேட்டிக் கிராமேட்டிக்ன்ற ஆல்பம்ல 2 பாட்டு அவரு வாசிச்சிருக்காரு. அண்ட் இப்போ நான் அடுத்தது செலஸ்டியல்ஸ்னு ஒரு இந்தியன் ஃபியூஷன் ஆல்பம் நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுலயும் ஒரு பாட்டு அவர் வாசிச்சிருக்காரு.
ஸோ நான் இந்த மாதிரி ஒரே ஒரு மெயில் தான் பண்ணேன், ஒரு 5 to 6 months முன்னாடி ஒரு மெயில் பண்ணேன். சார் இந்த மாதிரி நான் ஒரு சென்னையில் ஒரு இந்த மாதிரி ட்ரம் ஃபெஸ்ட்னு ஒன்று பண்ண போகிறேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப பெருசாக. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்ஸ் அண்ட் ஆஸ்பைரிங் ட்ரம்மர்ஸ், மியூசிக் லவர்ஸ், மியூசிக் என்தூசியாஸ்ட் அண்ட் ரிதம் லவர்ஸ்க்காக ஒரு ஃபெஸ்ட் பண்ண போகிறேன். அதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஆனர் மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு கேட்டேன். உடனே அவர்கிட்ட இருந்து மெயில் வந்துச்சு, கண்டிப்பாக லிடன் இட் வில் பி மை ஆனர் டு கம் அண்ட் பிளே இன் யுவர் சிட்டி அண்ட் ஆல்சோ ஃபார் யூன்னு சொன்னார். ஸோ words like that coming from a legend is a very big blessing and honor for me ன்னு சொல்லலாம். ஸோ அவர் சென்னை வரது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஈஜிப்ட் அண்ட் ஓமான் அண்ட் மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டு இந்த ஷோக்கு வந்து பார்க்க ஆளுங்க வராங்க. ஸோ ஒரு பெரிய அந்த ஸ்டேஜ் வந்து அதிர போகுதுன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம் அந்த ஷோ பார்க்கிறதுக்கு. ஸோ டேவ் வைக்கல் மட்டும் இல்லாம இந்தியாலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரம்மர்ஸ் ஆன ஜீனோ பேங்க்ஸ் அவர் மும்பைல இருந்து வராரு. அண்ட் அப்புறம் நம்ம சென்னையில மிகச்சிறந்த ட்ரம்மர் சித்தார்த் நாகராஜன் அண்ட் என்னுடைய நண்பன் ஸ்டீவன் சாமுவேல் தேவசி. அண்ட் ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் அண்ட் அமேசிங்கான ஒரு ட்ரம்மர். பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு ரெக்கக்னிஷன்ல அவர் பேர் வந்து இலை. ஸோ அவரும் இந்த இதுல அவர் வாசிக்கிறாரு. ஸோ அவர் அவர் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரம்மர்னு சொல்லலாம். ஆனா பாவம் அந்த ரெக்கக்னிஷன் இல்லாததால அவர் அவ்வளவா வெளியில வரல. ஸோ இந்த ஸ்டேஜ் அவருக்கு ஒரு பெரிய ஸ்டேஜா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ஆமா, ஆல் தி வெரி பெஸ்ட். எங்களுக்காக ஒரு சின்ன பீஸ் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்களும் என்ஜாய் பண்ணோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரோகிராம். கண்டிப்பா. உங்களோட क्वेश्चंस இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அதுல ஒரு சின்ன மியூசிக் பிட் வாசிச்சிரலாம். கேக்குமா? இது வந்து ஒரு சாம்பிள் தான். அங்க என்ன பண்ண போறாங்கங்கிறது ஒரு சின்ன பிட் தான் இப்ப நமக்கு வாசிக்க போறாங்க. Ready, brother, ready. நீங்க ஏதாவது क्वेश्चंस கேக்குறீங்களா? லிடியன் கிட்ட ஹலோ சார், இதுல வந்து பெரிய பிஏபி ஏஆர் ரகுமான், இளையராஜா அதிபர் ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டுருக்கீங்களா? எல்லாருங்களா? ஆமா ஆமா, நாங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கோம். அவங்களுக்கும் இந்த நியூஸ் எல்லாம் தெரியும். அண்ட் அவங்களும் ஃப்ரீயா இருந்தா நான் கண்டிப்பா இதுக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இது எவ்வளவு கட்டணம் சொல்லிக்கிறீங்க சார்? என்ட்ரி டிக்கெட் வந்து புக் மை ஷோ நிறுவனம் அங்க கொடுத்துருக்கு. அண்ட் 500ல இருந்து ஆரம்பிச்சு அப் டு 7,000 வரைக்கும் போட்டிருக்கோம். ஆமா.
சாமானியம் எல்லாம் அப்ப வந்து பார்க்க முடியாதுல்ல. அவங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் பார்க்கும்போது 200 கொடுத்து பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. இப்ப 500 மினிமம் அப்படின்னா சாமானியன் பார்க்கறதே கஷ்டமா. டே வைக்கல் மாதிரி ஒரு மியூசிஷியன் வரும்போது அந்த மாதிரி டிக்கெட் பிரைஸ் போட்டா இந்த என்டையர் அண்ட் அந்த எக்ஸ்பென்சிவ் டிக்கெட்லாம் நாங்க நிறைய ரோ போடல. நீங்க நினைக்கிற மாதிரி 7,000 அது ஒரே ஒரு ரோ, 5,000 அது ஒரு 2 ரோ. அதுலயும் நாங்க நிறைய ரோ எங்களுக்கு பிளாக் எல்லாம் பண்ணி வச்சு அந்த புக் மை ஷோக்கு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ டெஃபினட்டா எல்லாருமே வந்து பார்க்கலாம். நிறைய 500 டிக்கெட்ஸ், 1000 டிக்கெட்ஸ், அதுல இருந்து 500 தான் ஏறுது கூட. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கும் வந்து பார்க்க. இந்த மணியை வேற எதுக்காவது யூஸ் பண்றவங்களா? இந்த அமௌண்ட் வேற எதுக்காவது யூஸ் பண்றவங்களா? ஆமா, நாங்க சேரிட்டிக்கு கொடுக்கலாம் இருக்கோம், நிறைய மியூசிக் ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்கலாம் இருக்கோம், நிறைய பேர் மியூசிக் கத்துக்க ஆசைப்படுறாங்க, ஸோ அவங்களுக்கு எல்லாம் டொனேட் பண்ணலாம் இருக்கோம். ஸோ இந்த இடம் இதை விட பெரிய இடமா நேரு ஸ்டேடியம் பார்த்துருக்கலாமே. இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றதால நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் வென்யூ காமராஜ் அரங்கத்துல பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்து நான். ஆமா, அதுல வெளியில எல்இடி போட்டு பெரிய எல்இடி எல்லாமே இருக்கும், போஸ்டர் அதெல்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப பெருசா ஃபர்ஸ்ட் இயர் பண்ணாம கொஞ்சம் ஒரு சேஃபர் சைடா இதுல நம்ம அடுத்த வருஷம் பண்ணும்போது நம்ம அப்கோர்ஸ் நம்ம சிவமணி சார் நம்ம இந்தியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து வர மாதிரி. ஏன்னா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெஜண்ட் வந்து அவர் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ற நாங்கெல்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரி பண்ணிடலாம், நாங்க பண்ணலாம்னு நினைச்சோம். அண்ட் அடுத்த வருஷம் வரும்போது இந்தியன் ஆர்டிஸ்ட் இப்போ சிவமணி சார், ஜாக்கிர் ஹுசைன் சார், இவங்க எல்லாம் வரும்போது என்ன கொஞ்சம் பெரிய வென்யூ மாதிரி போட்டு என்ன கொஞ்சம் பெரிய லெவல்ல. இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு குறைங்க இருந்தா கூட அடுத்த வருஷத்துல இவங்க எல்லாம் வரும்போது இன்னும் நல்லா பண்ணலாம்னு ஒரு ஐடியா. இந்த இந்த ஷோக்காக எவ்வளவு நாள் பிராக்டிஸ் எடுத்துருக்கீங்க? என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? ஷெட்யூல் எங்களுக்கு சொல்லுங்க. சோ இந்த ஷோக்காக நான் நிறைய பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எல்லா ட்ரம்மர்ஸும் நல்லா பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டே வைக்கல் மாதிரி ஒரு ஆள் வரும்போது அண்ட் இதுல இன்னொரு நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் கூட இருக்கு. அண்ட் டே வைக்கல் கூட சேர்ந்து அவரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கோரியான ஒரு மியூசிஷியன், அவர் 32 டைம் கிராமி அவார்ட் வினிங் மியூசிஷியன். ஸோ அவருக்கு தான் டே வைக்கல் வந்து 45 இயர்ஸ் ட்ரம்மரா இருந்திருக்காரு. ஸோ அவரோட சிக்கோரியாவோட ஹிட்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ற மாதிரி சிலது அண்ட் நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் இருக்கு. நிறைய கெஸ்ட் ஆர்டிஸ்டும் வராங்க சில பேர். அது ரிவீல் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஷோல வந்து நீங்க எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். எவ்வளவு நேரம் ஷோவா போகும்? இது ஒரு 3 hours ஷோவா இருக்கும். மீடியாக்கு அவங்க வரணும்னு அதெல்லாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், யார் வேணாலும் வரலாம். அவர் வந்து ஹீஸ் அன் அமெரிக்கன் ட்ரம்மர். ஸோ அவர் அமெரிக்கால இருந்து. உங்களோட ஃபிலிம் அப்டேட் சொல்லுங்க. என்னென்ன படத்துக்கு மியூசிக் பண்றீங்க? என்ன இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க கரண்ட் அப்டேஷன்? இப்போ நானு எங்க அக்கா அமிர்தவர்ஷினி நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னா அஃப்கோர்ஸ் திருக்குறள் அண்ட் 1000 சிங்கர்ஸ் வேர்ல்ட் வைட் கூட சேர்ந்து ஒரு கொலாபரேட் மாதிரி பண்ணி 1330 திருக்குறளுக்கும் இசை வடிவத்துல we are going to release very soon. ஒரு 3-4 மாசத்துல அந்த வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த ட்ரம் ஃபெஸ்ட், சென்னை ட்ரம் ஃபெஸ்ட் பண்றதால அது இப்போ கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா இனிமேல திருக்குறள் எடுக்கணும். அண்ட் மீடியா பார்ட்னர் அதான் சொன்னல, அதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அது யாருக்கு கவர் பண்ணவும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஆமா ஆமா. ஸோ இப்போ இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அண்ட் என்னோட அந்த பரோஸ் படம்னு மோகன்லால் சார் டைரக்ட் பண்ற அந்த படம், அதுவும் கூடிய சீக்கிரத்துல வரும். ஆல்மோஸ்ட் இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் அவரும் சந்தோஷ் சிவன் சார் இப்போ சேர்ந்து பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல அந்த படமும் வந்துடும். அவ்வளோ டிவி சேனல் அவங்க யாருக்கோ கொடுத்துருக்காங்க, அவருக்கு மாத்தி சொல்றாரு, மன்னிச்சுட்டு சரியா. இப்போ அவங்க ஃபாதர் லீடிங் இவ்வளவு தூரம் வரதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்க ஃபாதர் சின்ன வயசுல இருந்தே பயிற்சி கொடுத்தாங்க. அவங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து பேசினா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்களை மேடை கழிக்கலாம். வணக்கம் எல்லாருக்கும் சிறந்த ஆமா, ஏதாவது கேள்வி இந்த ஷோ வந்து தம்பி வந்து ரொம்ப நாளா ட்ரம்ஸவே வாசிச்சுட்டு இருக்கிறதால அவனுக்கு ட்ரம்ஸ் மேல எப்பயுமே ஒரு பெரிய ஒரு அன்பு இருக்கும் அவனுக்கு.
இந்த மாதிரி இந்த கிரமேட்டிக்னு ஒரு ஆல்பம் பண்ணும்போது வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ட்ரம்மர் டேவ் வெக்கல் அவரை வந்து வாசிக்க வச்சிருந்தா. அவர் ரொம்ப அன்பா தம்பி கிட்ட ஒரு 3 இயர்ஸா வந்துட்டு அவர் பழக்கம் இருந்துச்சு. ஸோ தம்பி சொல்லிட்டு இருந்தாரு, டாடி நம்ம ஊர்ல வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டுக்கு முக்கியமா அவங்கள வந்துட்டு முன்னாடி கொண்டு வர்ற மாதிரி ஏதாவது ஒரு ஷோ நம்ம பண்ணணும். நிறைய பாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு இந்தியால எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. சிங்கர்ஸ் இருந்தாதான் அது ஷோன்ற மாதிரி ஆகுது. அப்படி இல்லாம இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்ஸ்க்கு வேல்யூ பண்ணணும். ஒரு பியானிஸ்ட், ட்ரம்மர்ஸ், அந்த மாதிரி கிட்டாரிஸ்ட், இந்த மாதிரி சாக்ஸோபோன் பிளேயர்ஸ், இவங்களெல்லாம் வந்து முன்னாடி கொண்டு வரணும்னா நாம ஏதாவது ஒன்று இனிஷியேட் பண்ணணும். எனக்கு அவ்வளவு கான்டாக்ட்ஸ் இருக்கு வேர்ல்டு ஃபுல்லா. ஸோ டேவ் வெக்கலா சார் வந்து கண்டிப்பா வருவார் நம்ம கூப்பிட்டா. ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் நான் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஆரம்பிச்சனோ என் கெரியர், அதாவது நான் ட்ரம்ஸ் தான் ஆரம்பிச்சேன் 2 வயசுல. அப்போ அந்த மாதிரி ட்ரம்ஸை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணலாம்னா டேவ் வெக்கலை வர வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருக்குறள்னு தம்பி சொன்ன மாதிரி திருக்குறள் ஒரு வருஷமா நாங்க வந்துட்டு வெளியே எங்கேயும் போகாம, எந்த கமர்ஷியல் ஷோஸும் ஒத்துக்காம, எந்த வெளிநாட்டுக்கும் போகாம வீட்லயே இருந்து இந்த திருக்குறளை வந்துட்டு முழுமையா முடிக்கணும்னு சொல்லிட்டு அது திருக்குறள் குறளோட சேர்த்து பொருளுக்கும் சேர்த்து டியூன் பண்ணி இது ஒரு குறளும் ஒரு பாட்டு மாதிரி கேட்கும். அது வந்துட்டு இதுக்கு முன்னும் யாரும் பண்ணதில்லைன்ற பெருமையை விட நாங்க அதை பண்ணி ஆகணும்ன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த விஷயத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதை ரொம்ப ரொம்ப சீரியஸா அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க 1000 சிங்கர்ஸை வச்சுட்டு எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ், பிளேபேக் சிங்கர்ஸ், தமிழ் உச்சரிப்பு சரியா இருக்கிற, இசை அறிவு இருக்கிற எல்லாருமே, உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லாருமே பாட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேரை பாட வைக்கிறோம். மிச்சம் 330 நானும் பையனும் மகளும் பாடுறோம். சோ இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவன் ஆசைப்பட்டான், இப்படியே போயிட்டு இருக்கு, நம்ம எதுவுமே ஒரு நல்லது இந்த வருஷம் எதுவும் செய்யல, சரி யாருக்கும் தெரியாது நம்ம இருக்கிறது, நம்ம ஒரு ரிதம்காக ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்னு சொல்லிட்டு அதை ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி அந்த நேம் டைட்டில இனி வருஷம் இதை வந்துட்டு பண்ணிட்டு சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்ல வாசிக்கணும்ன்ற ஆர்வம் வந்து எல்லா ட்ரம்மர்ஸ்க்கும் வரணும். சின்ன பசங்க வந்து நானும் சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்ல வாசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும். அப்படிதான் உலகத்துல வந்து மியூசிக்கு வந்து ஜாஸ் ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஃபெஸ்டிவல் வைப்பாங்க. நம்ம ஊர்ல இப்பதான் அது வந்துகிட்டு இருக்கு. அதுவும் மும்பை மாதிரி ஏரியாங்க, சிட்டில கல்கட்டா மாதிரி அங்கதான் மியூசிக் எல்லாம் ரொம்ப வரவேற்கிறாங்க. இங்க சவுத் இந்தியால பெங்களூர் வரைக்கும் தான் அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கு கீழே யாரும் வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு ட்ரம்ஸா அப்படின்ற மாதிரி சாதாரணமா பாக்குறாங்க. ஆனா அப்படி இல்ல, இந்த நிகழ்ச்சியில வாசிக்கணும், இது யார் கியூரேட் பண்றது, அது அப்படின்னா லிடியனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயம் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு அழகா மியூசிக் வந்து டெவலப் ஆகணும், எவல்யூஷன் வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஷோ வந்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் டைமா இனிஷியேட் பண்ணி நடத்துறோம். அதுக்கு டேவ் வெக்கல் வர்றது வந்து எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவர் தம்பி சொன்ன மாதிரி டேவ் வெக்கலுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் பார்த்துதான் நிறைய மியூசிஷியன்ஸ் அவர் மாதிரி வாசிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவரே வந்துட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது எவ்வளவு பெரிய பெருமை சென்னைக்கு. இது பணத்துக்காகவோ ஒரு கமர்ஷியலுக்காகவோ ஒரு டிக்கெட் விற்கணுன்றதுக்காகவோ இது வந்துட்டு ஒரு இவங்க கிட்ட கொடுத்துட்டு பெருசா ஆக்கணுன்றதுக்காகவோ கிடையாது. உண்மையா சொல்ல போனா எங்களுக்கு இது மியூசிக்கை தவிர இதை எப்படி நடத்தணும்னு கூட தெரியாது. பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சது, ஹாலை புக் பண்ணோம் நாங்க. ஆனா செப்டம்பர் 30ஆம் தேதி கூட எங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. டிக்கெட் வித்தா ப்ரோக்ராம் பண்ணலாம், பரவாயில்ல, வீட்டுல சேர்த்து வச்ச காசை வச்சுட்டு ஷோ பண்ணலாம்ன்றதுதான் இந்த அறிவே இருந்திருக்கு எங்களுக்கு. ஆனா எல்லாரும் இப்ப வெல்விஷர்ஸ் எல்லாம் முன்னாடி என்ன இப்படி பண்றீங்க, எவ்வளவு பெரிய பட்ஜெட், என்ன நீங்க ஸ்பான்சரே வாங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேக்குறாங்க. ஸ்பான்சர் கிட்ட போயிட்டு நாங்க வந்து எப்படி பெக்கிங் பவுல்ஸ் எடுத்துக்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி, நீங்க ஈவென்ட் மேனேஜர்ஸ் கிட்ட கொடுங்க அப்படின்னு அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு. அது கூட ஒரு மாதிரி போய் கையேந்திர மாதிரி ஒரு விஷயம் தானே. மியூசிஷியன்ஸ்க்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்ல, பையன் அதுக்கு மேல டாடி நீ எங்கேயும் போய் நின்று அவமானப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நீங்க கேக்குற கேள்வி கூட இது எந்த மீடியா எடுக்க போகுதுன்னு சொல்றீங்க, எங்களுக்கு பதில் சொல்ல கூட தெரியல, இன்னும் யாரையாச்சும் அப்ரோச் பண்ணணுமான்னு தெரியல, ஒன்னும் புரியல. எங்க கிட்ட இருக்கிற காசை வச்சுட்டு செய்ய முடியும் நிகழ்ச்சி. எங்களுக்கு போக்கஸ் எல்லாமே அந்த மேடை, அந்த அழகா அந்த எல்லாரும் 6 பேர் வாசிக்கணும், அதை எல்லாரும் ரசிக்கணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. இது யார் எடுக்க போறா, என்ன பண்ண போறா எதுவுமே தெரியாது. இந்த நிகழ்ச்சி அழகா நடக்கணும் மட்டும் தெரியும். ஏன்னா நாங்க நம்புற மியூசிக் வந்து எங்களை மானத்தை காப்பாற்றும், அந்த நிகழ்ச்சி அழகா நடத்தும், எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும், அவ்வளவுதான். ஆமா. ஸோ
மோகன்லால் சார் அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்டோரியல் டெபியூ பரோஸ்ன்ற ஒரு படம். ஸோ ஒரிஜினலி ஷார்ட் இன் 3D அண்ட் அதுக்கு நான் வந்து சாங்ஸ் மட்டும் நான் கம்போஸ் பண்ணுறேன். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மார்க்கிலியன் ஹாலிவுட்ல இருந்து ஒருத்தர் பண்ணுறாரு. ஸோ அந்த படத்தில் வேலை செய்ய எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இப்போ நடந்திருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரத்தில் அதுவும் ரிலீஸ் ஆகும். ஸோ அதில் 3 சாங் ஒரு சாங் வந்து மோகன்லால் சாரே பாடியிருக்காரு மலையாளத்தில். இது பேன் இண்டியா ஃபிலிம்ன்றதால இந்த 5 லாங்குவேஜில் வரும்னு சொன்னாங்க. ஸோ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஷான் அண்ட் பல்ராம் அண்ட் உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்க, அண்ட் தமிழில் மது பாலகிருஷ்ணன். ஸோ இவங்கெல்லாம் சில பேர் பாடியிருக்காங்க. ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் 2019 ஆரம்பிச்சதுனால ஸோ அப்போதுலேருந்து ஒர்க் அவரு என்னோட குரோத்துன்னு இதை சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு அவரும். ஸோ அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் அவர் எப்பெல்லாம் மீட் பண்ணடும் ரொம்ப அன்பா பேசுவாரு. வீட்டுக்கு 3 வாட்டி வந்திருக்காரு. அண்ட் அவரும் ஒரு திருக்குறள் பாடியிருக்காரு. ஸோ அது இங்க ரிவீல் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் பரோஸ்க்காக ஒரு பாட்டு பாட வந்தாரு. அதுக்கப்புறமா இல்லை நான் திருக்குறள் பாட உங்க வீட்டுக்கு நான் இன்னொரு வாட்டி வரேன்னு வாலண்டியரா அவரே சொல்லி இன்னொரு வாட்டி வந்தார் ஒரு 2-3 days கேப்ல. ஸோ சச் ஸ்வீட் பர்சன். ஆமா அவரையும் இன்வைட் பண்ணிருக்கோம். அண்ட் அவரும் ஃப்ரீயா இருந்தா அவர் டெஃபினட்டா அவர் வருவாரு. தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. அக்டோபர் 13 மிகப்பெரிய ஸ்டேஜ் அதுற மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சி நம்ம பார்க்க போறோம். முதல் முறையா எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். லிடியன் வந்து எதிர்காலத்துல ஒரு பெரிய மியூசிஷியன் லைன்ல அவங்க பெரிய பேசப்படுற அளவுக்கு வருவாங்க. விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் லிடியன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா ஒரு நிமிஷம். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. 3 நாள் முன்னாடி தான் நான் வந்து 2 நாள் முன்னாடி தான் முந்தா நாள் தான் நான் மேடம்க்கு போன் பண்ணேன், கவிதா மேடம்க்கு. மேடம் இப்படி ஒரு ஷோ நடத்துறேன், இதை எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்போ கூப்பிட்டு அவங்க வந்துட்டு ஒரு 15 minutesல வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் பிரஸ் மீட்டை வந்து ஏற்பாடு பண்றேன், இது நீங்க நியூஸ் அப் பண்ணுமா இல்லைன்றது தெரியல எனக்கு. இல்ல சொல்றேன், அவங்க வந்து அவ்வளவு நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், என்னால ஆனது எல்லாமே பண்றேன், பிரஸ் மீட்டை ஏற்பாடு பண்றேன், இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க இது எப்பவோ பண்ணிருந்திருக்கணும், நீங்க இவ்வளவு லேட்டா பண்றீங்க, இவ்வளவு பெரிய கான்செப்ட் யாராச்சும் பண்ணிருந்தா இதை கோடிக்கணக்கில் இது வந்து சம்பாதிச்சிருப்பாங்க, அவ்வளவு விஷயத்த பண்ணிருப்பாங்க. நீங்க இவ்வளவு லேட்டா சொல்றீங்க. இருந்தாலும் இப்ப இட்ஸ் நாட் டூ லேட். I will make this happen at the earliest ன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல தான் எனக்கு இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அவங்கள ரொம்ப ரொம்ப எங்க குடும்பத்து சார்பா ரொம்ப நன்றி அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இது வெளியே இன்னும் நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுக்கறதோ அது இதுன்னு எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு கூட இந்த ப்ராசஸே தெரியாம இருக்கிறோம். எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நாங்க அது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஜெயிச்சுட்டு அப்படியே எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்பதான் எங்களுக்கு இப்படி இல்லாதான் பண்ணணும் போல இருக்குன்றது தெரிய வச்சதே மேடம் தான். சோ பிரஸ் மீட் சொன்னாதான் எல்லாரும் பேப்பர்ல போடுவாங்க, 4 பேர் வந்து நிகழ்ச்சியை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இது நடந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் மேடம். உங்க எல்லாருக்கும் நன்றி. நீங்க எப்படி இதை ப்ரமோட் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க ப்ரமோட் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு எந்த மீடியா எடுக்குது, எந்த ஷோவை எடுக்குதுன்னு தெரியல. இப்போ நேத்து நாங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருந்தோம், நம்ம கண்டென்ட்டா எடுத்து வச்சுக்கலாம், இந்த ஷோ நடக்கிறத ஒரு 3 hours மூவியா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றது தம்பி சொன்னாரு. அந்த மூவியா எடுத்து வச்சுக்கிட்டா எப்பயுமே அது வந்துட்டு ஒரு யாருக்காச்சும் அப்படி கொடுக்கலாம், அப்ப வந்து விருப்பப்பட்டு வாங்குவாங்க. இப்ப சொன்னா யாருக்கும் தெரியாது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, யாரு எந்த சிங்கர் வருவாங்க, எந்த சூப்பர் சிங்கர் வருவாங்க, அவங்க வந்தாதான் எங்களுக்கு நாங்க வந்து கேமரா எடுத்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப வரைக்கும் ஒரு 2 சேனல் கேட்டதுல நாங்க இதெல்லாம் யாரு ட்ரம் சொன்னா இதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்தது. அதனால நாங்க முன்கூட்டியே போய் இதை போய் சொல்லி இது எப்படி இருக்கும் அப்படி சொல்றது கூட எங்களுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லாம இருக்கும். அதனால சேஃபர் சைடு இந்த ஷோ நடக்கும்போது யாரையுமே வீடியோ எடுக்காதீங்கன்னு கூட சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் நம்ம வரைக்கும் ஒரு வீடியோ டீமை வச்சுட்டு ஒண்ணு எடுத்துட்டு இந்த செலவுகள் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு மேல போக போகுது. ஸோ நாங்க சேர்த்து வச்ச காசெல்லாம் போட்டா கூட இதெல்லாம் ஈடுகட்ட முடியாது இந்த ஷோ பண்ணிட்டு. அதனால அட்லீஸ்ட் இந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இது அப்புறமா ஏதாவது ஒரு சேனலுக்கு யாரு வாங்குறாங்களோ என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தாட்
வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி சேர் எல்லாம் காலியா இருக்கக்கூடாதுன்றது ஒரு பெரிய ஒரு இது. அந்த சேர்ஸ் எல்லாம் காலியா அதுக்கு நீங்க வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு கொஞ்சம் நீங்க ஸ்ப்ரெட் அவுட் பண்ணீங்கனாலே அது எங்க குடும்பத்துக்கு நீங்க செய்யறது ஒரு பெரிய ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.